இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கம்பு சாதம். புதுசாக பார்க்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு பார்க்க போகிற டிஷ் இன்றைக்கி கம்பு சாதம். கம்பில் கம்பு சாதம், கம்பு கூழ், கம்பு தோசை, கம்பு லட்டுன்னு சொல்லுவாங்க, கம்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. அது பிடிப்பாங்க நம்ம ஊர்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மாச்சி எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. கம்பை நல்லா இது மாதிரி கழுவிட்டு மாடியில் காய வச்சதை நான் எடுக்கல வீடியோ. காய வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கம்பு வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். சாப்பிட்றதுக்கும் நல்ல மணமாக இருக்கும். மாடியில் காய வச்ச கம்பை இது மாதிரி மிக்சியில் சும்மா ஒரு ரெண்டு தடவை சுற்றினா போதும். உங்களுக்கு இது மாதிரி அழகாக இப்படி குருணையாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பதம் அடித்து இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணி வந்து கம்புக்கு காயிற நேரத்தில் இது ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது ரொம்ப நேரம் தேவையில்லை, 10 நிமிஷம் ஊறட்டும். அரிசி சாதம் எப்படி செய்கிறோம்? தண்ணி ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஊற வச்சுட்டு அடுப்பை பற்ற வைக்கிறோம். அதே மெத்தடு தான். இதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் அரிசியை விட அதிகமான சத்துக்கள் உள்ளது இந்த கம்பு. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. 1 டம்ளர் கம்புனா 5 டம்ளர் தண்ணி அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. இதே நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா 3 டம்ளர் தண்ணி. அந்த நேரம் பார்த்து கம்பு செய்கிறப்ப நல்லா சூப்பராக மழை பெஞ்சிச்சு எங்கள் சென்னையில். கம்பை இது மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம கம்பை அதில் போட்டுடலாம். தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு போடுங்க. அப்போ தான் அந்த கம்பில் உள்ள நம்ம மிக்சியில் அடித்தப்போ அந்த கம்பில் உள்ள ஏதாவது பிசுரெல்லாம் வரும், அந்த தோலெல்லாம் வரும். அதெல்லாம் போட்டுறக்கூடாது. அதனால் தண்ணியை சுத்தமாக 2க்கு 3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் கம்பை இது மாதிரி போடுங்க. நல்லா கம்பு கொதி வரட்டும். இது மாதிரி அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு இது மாதிரி நுரை வந்து அடங்கும். நல்லா இது மாதிரி கொதி வந்து நுரை வந்து அடங்கும். நீங்கள் எப்போ வந்து கேஸை வந்து சிம்மில் வைக்கணுன்னா நல்லா இது மாதிரி கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். இது மாதிரி கொதித்து இந்த தண்ணியெல்லாம் அடங்கிட்டு கம்பு மட்டும் நாங்களுக்கு கொதிக்கிறப்ப கம்பு மட்டும் தெரியும். நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். அது மாதிரி டைமில் தான் சிம்மில் வைக்கணும். அது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு 2 செகண்டுக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா இது மாதிரி கொதிக்கட்டும். கம்பு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த அல்சர் இருக்கவங்க, குடலில் புண்ணு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வாரத்தில் ஒரு முறை கம்பு சாப்பிட்டா அந்த குடல் புண், அல்சர் உள்ளவங்களுக்கு எல்லாம் க்யூர் ஆகும். இந்த பாருங்கள், தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜ் வரும். இது மாதிரி ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் நல்லா அந்த கொதித்து இப்போ தண்ணியும் அந்த கம்பு திக்காயிடுச்சு. இது மாதிரி டைமில் சிம்மில் வச்சுருங்க. நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா இது மாதிரி திக்காக கொதிக்கிறப்ப சிம்மில் வைக்கணும். அப்புறம் நான் ஃபுல்லாக வச்சேன் அடி பிடிச்சிச்சு அப்படி சொல்லக்கூடாது. நல்லா இது மாதிரி திக்காக வந்துடணும். இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க கூட சில பேர்த்துக்கெல்லாம் குழந்தைக்கு பால் ஒரு மாதத்துலேயே பால் நின்றோம். அது மாதிரி டைமில் உள்ளவங்களுக்கு இது மாதிரி கூழ் செஞ்சு கொடுங்க. கம்பில் தோசை செஞ்சு கொடுங்க. கம்பில் உருண்டை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா பால் இருக்கும். கம்பு சாப்பிட்றவங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக, அவங்க வந்து சீக்கிரத்தில் ஏஜ் ஆகவே மாட்டாங்க. அவ்வளோதான். கம்பு நல்லா வெந்து நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. பாருங்கள், கம்பை எடுத்து இப்படி பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வெந்திருக்கிற மாதிரி வெந்திருக்கணும். இதை இப்படி அமுக்கி பார்த்திங்கன்னா நல்லா அமுங்கணும். இது மாதிரி அமுக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோதான், கம்பு வெந்துருச்சு. இதை நீங்கள் சூடாகவே சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்லாம். சாதம் எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி. அதுக்கு கருவாட்டு குழம்பு, கோழி குழம்பு, மட்டன் குழம்பு, இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.
நாங்கள் வந்து கம்புனாலே கருவாட்டு குழம்பு தான், கத்திரிக்காய் போட்டு கருவாடு போட்டு செமையாக இருக்கும். இந்த கம்புக்கும் இந்த கருவாட்டுக்கும் செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.